Hi students, 12th standard history annual எக்ஸாமுக்கு உண்டான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் டாப் 35 3 மார்க் வித் ஆன்சரோட என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். இதில் ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அதாவது நம்ம எக்ஸாமில் 3 மார்க் கொஸ்டின் அப்படின்னா கரெக்டான 3 பாயிண்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். அந்த எக்ஸாம் ஓரியன்டாக உண்டான 3 பாயிண்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அந்த 3 பாயிண்ட்டை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் புக்கில் இந்த பாயிண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாட வாரியாக இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ புக்கையோ இல்லை உங்கள் கைடையோ எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினாக மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணி இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருக்கேன். டாப் 35 3 மார்க் சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 3 மார்க்ஸ் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் ஆல்ரெடி எல்லா 3 மார்க்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை ஒன் டைம் இந்த 3 மார்க்லாம் தெரியுமா அப்படிங்கிறத ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தெரியலை அப்படின்னா இதில் உள்ள கேள்விகளை தயவு செஞ்சு என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம் ஓரியன்டாக இது எக்ஸாமில் அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளை தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப 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 முக்கியமான கேள்விகள். அதனால் இந்த கொஸ்டின் படிக்காமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகவே கூடாது அப்படிங்கிற கொஸ்டின்லாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. இந்த 21வது கேள்வி அந்த பஞ்சசீல கொள்கையின் முக்கிய கோட்பாடெல்லாம் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். நீங்கள் ஆல்ரெடி நிறையா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதில் பார்த்தாலே தெரியும் அந்த கொஸ்டின் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா வந்திருக்கும். அடுத்து அந்த இந்தியாவின் பசுமை புரட்சி கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தான். அடுத்ததாக மறுமலர்ச்சியின் தாயமாக இத்தாலி விளங்கியது ஏன்? இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ எக்ஸாம் ஓரியன்டாக தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை படித்து முடிச்சிருங்க. சரிங்களா? அடுத்த அந்த செப்டம்பர் படுகொலை குறிப்புலாம் உங்களுக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29வது கேள்வி பிரான்ஸ் தும்பினால் ஐரோப்பாவிற்கு ஜலதோஷம் தெளிவுபடுத்துக. இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். சரிங்களா? அடுத்ததாக பன்னாட்டு சங்கம். இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2ஆம் உலகப் போரின் விளைவு. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான். அடுத்ததாக 15வது பாடத்தில் ஒன்றோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணுங்கள். தாராளமாக நீங்கள் 3 மார்க் கேள்வியில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் மேப், இம்பார்ட்டன்ட் காலக்கோடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.